அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. முதல்ல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சார் முன்னாடிலாம் கையில் ஒரு பென்சில் வச்சிருப்பீங்களே, இப்போ என்ன கையில் பென்சிலை காணோம், நான் வேணா பென்சில் வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க. வேற யாராவது பென்சிலை கேட்டு நான் கொடுக்காம போயிட்டு அதுக்கப்புறம் அருவாள் எடுத்து வெட்ட வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுதான். என்ன சார் பென்சிலுக்கெல்லாம் யாராவது அருவாளால் வெட்டுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? நடந்திருக்குல்ல. இப்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் கூட படிக்கிற இன்னொரு மாணவனை வெட்டியிருக்கான். தடுக்க போன ஆசிரியருக்கும் இந்த சோஷியல் சயின்ஸ் டீச்சராக அவருக்கும் கையில் சிறிய காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த காவல் அதிகாரி அது காரணத்தை சொல்லியிருக்கார். ஏதோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த பென்சில் விஷயத்தில் அந்த 2 பேருக்கும் பிரச்சனை வந்திருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் பேசாமல் இருந்திருக்காங்களாம். அது இப்போது அந்த அரிவாளால் வெட்டி விட்டான். அந்த பையனுக்கு நல்ல காலம் ஒன்றும் ஆகவில்லை, பத்திரமா இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெட்டின பையன் அது அந்த 18 வயசுக்கு கீழே ஜோனில் இல்லையா, அதனால் அந்த கூர்நோக்கு இல்லாமல் அங்கே ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய கேள்விகள் எழுப்புகின்றன. ஒன்று, இது நிஜமாகவே பென்சில் விரோதத்தில் நடந்த விஷயம் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒரு பென்சிலுக்காக அருவாள் எடுத்து வெட்டுற அளவுக்கு மாணவர்கள் மத்தியில் அந்த வன்முறை கலாச்சாரம் பரவி இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? சினிமா அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஏன்னா இந்த சினிமாக்கள் இப்படி அந்த வன்முறையைத்தான் கற்றுக் கொடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்க தான் தாதா தான் ஹீரோ. ஏன்னா இன்றைக்கி ஹீரோன்றவங்க நல்லவங்க கிடையாது. வெட்டுறவன், குத்துறவன், கொள்ளையடிக்கிறவன், இந்த மாதிரி ஆளுங்க தான் ஹீரோ அப்படின்னு காமிச்சிட்டாங்க. போதா குறைக்கு கதாநாயகிகள் வேற நல்லவனெல்லாம் நம்ப முடியாது, முழுசாக இருக்க கெட்டவனை நம்பலாம், அவனை நம்பி வாழ்க்கையே ஒப்படைக்கலாம், இப்படின்லாம் டைலாக் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஹீரோ அப்படின்றதுக்கான டெஃபனிஷனே மாறிவிட்டது இல்லையா? அப்போ அதை பார்க்குற பசங்க எப்படி சமுதாயத்தில் வருவாங்க? ஓ, இவங்க தான் ஹீரோ போல இருக்குது, நம்மளும் ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படி தானே எல்லாருமே யோசிப்பாங்க. யாருமே வில்லன் மாதிரி இருக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோக்களே வில்லன் மாதிரி இருக்கும்போது சமுதாயம் அப்படித்தான் ஆகும். அடுத்தது, இந்த பள்ளியில் அரிவாளை எடுத்துட்டு வர அளவுக்கு இதில் வேற ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, ஏங்க இந்த மாதிரி பள்ளிகள்லாம் அந்த பையை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஒழுங்காக நடைபெற்றதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அதிகாரி பதில் சொல்லியிருக்காரு, தனியார் பள்ளிகளையும் சரி அரசு பள்ளிகளையும் சரி இந்த மாதிரி செக் பண்ணணும், அதுவும் திருநெல்வேலியில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கேள்வி என்னென்னா, எத்தனை பசங்க படிக்கிறாங்க? அத்தனை பேர் பையையும் அந்த ஸ்கூலில் இருக்க ஆசிரியர்கள் இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க முடியுமாங்க? நோய் நாடி நோய் முதல் நாடி இல்லையா? அப்போ எங்கே இந்த பிரச்சனை ஆரம்பமாகின்றது அப்படின்னு அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்காம பையை செக் பண்ணுறதுனால என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இல்லை இது பென்சில்னால நடந்த விரோதம் கிடையாது, வேற காரணம் அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ பென்சில்னால அப்படின்னு சொன்னால், ஒரு பென்சிலுக்காக வெற்ற அளவுக்கு இந்த சமுதாயம் சீரழிந்து கிடக்கின்றது அப்படின்னா யார் பொறுப்பு? இது வெறும் சினிமா அப்படின்றதோட நம்ம நிறுத்திட முடியாதுங்க. இதில் பெற்றோருக்கும் பொறுப்பு இருக்கின்றது. இப்போ ஆசிரியர்களுக்கு பொறுப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கண்டித்து கேட்கவே முடியாது. கேட்டால் உடனே பிரச்சனை ஆகிடுது. அதனால் ஆசிரியர்கள் மேலே நான் பொறுப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். பெற்றவங்க, கூட இருக்கவங்க, இந்த சமுதாயம், நண்பர்கள், இவங்க தான் ஒரு சமுதாயத்தை வளர்க்கின்றார்கள். இப்போ புரியுதா நான் ஏன் பென்சில் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு? ரைட். சினிமானோட அடுத்தது நமக்கு தளபதி விஜய் அவர்கள் தான் ஞாபகம் வருகின்றார். அது என்னன்னு தெரியல, சினிமாவில் அப்படியே நரம்பு பிடிக்க ஆக்ஷன் ஹீரோவாக இருந்த ஒரு சிலர் அரசியலுக்கு வந்த பிறகு இப்படி காமெடி ஹீரோ ஆயிடுறாங்களே அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கின்றது. அவுட் அண்ட் அவுட் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க விஜய் அவர்கள். அரசியலில், சினிமாவில் ஒரு மாதிரி காமெடி பண்ணுவார், ஆனால் அரசியலில் அவர் பண்ணுற காமெடி ஹைட் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு சொல்லலாம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களது பிறந்த நாள் எல்லாரும் கூட கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இவர் வழக்கம் போல் வீட்டுக்குள்ளே ஒரு புகைப்படத்தை வச்சு அவர் அதுக்கு மரியாதை செலுத்துவார், வீட்டை விட்டு எங்கேயுமே வெளில வருது கிடையாது அப்படின்லாம் நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் முறியடிக்கும் விதமாக நான் வெளியில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது அவர் கார்லேருந்து இறங்கி வராருங்க, அவர் கொண்டு வந்த மாலை இருக்கு பாருங்க, ரொம்ப சின்னதாக ஒரு மாலை, அதையும் ஒரு பிளாஸ்டிக் பையில் கொண்டு வராரு. ஒரு தட்டில் அந்த ரோஜா இதழ்கள்லாம் இருக்கின்றன, அதை எடுத்துகிட்டு வராரு, அந்த மாலையை அணிவிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த ரோஜா பூக்களை எல்லாம் போடுறாரு. போட்டவர் ஒரு தலைவருக்கு நம்ம மரியாதை செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கை கூப்பி வணங்குவது அப்படின்றது தானங்க நம்மளுடைய பாரம்பரியம்.
ஆனால் அந்த கை அப்படி குவிந்ததா எனக்கு தெரியல. ஒருவேளை வீடியோவில் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா முழு வீடியோவை காமிங்க. ஏன்னா நான் பார்த்த வீடியோவில் மாலையை போடுறார், அந்த பூவை வைக்கிறார், அதுக்கப்புறம் அந்த தட்டையும் பத்திரமா திருப்பி எடுத்துகிட்டு போயிடுறாரே தவிர கைகளை குவித்து வணங்கவே இல்லை. இது என்ன விதமான ஒரு மரியாதை செலுத்துவது அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போது சினிமாவில் ஒரு காட்சி சரியாக வரல அப்படின்னு சொன்னால் அப்போ டைரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். இப்படி அரசியல்லையும் இவரை யாராவது ஒருத்தர் டைரக்ட் பண்ணிக்கினே இருக்கணும், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரா? அவர் திரும்பி போகும்போது புஷி ஆனந்த் அவர்கள் தான் பக்கத்தில் இருக்கார். ஒருவேளை அவருடைய டைரக்ஷன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதா? இதில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்ன உடனே இது நாள் வரைக்கும் அதிமுகவை பற்றி எதுவுமே பேசாத தாவேகாவும் அதன் தலைவர் விஜய் அவர்களும் ரொம்பவே கொந்தளிச்சு போயிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. சரி, நான் கேட்குறேன், அவங்க யாரோட சேர்ந்துட்டு போனால் உங்களுக்கு என்ன வந்தது? இவ்வளோ நாளாக என்ன சொல்லியிருந்தாங்க? ஏன் அதிமுகவை பற்றி இவங்க பேசவே இல்லை? இது நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அதாவது முதல்ல திமுக பாஜக பேர் சொல்லாமல் அப்படின்லாம் ஆரம்பிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா கட்சிகள் பேர் சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுக்கு என்ன ஒரு காரணம்? முட்டு கொடுத்தாங்க அப்படின்னா என்னங்க, அவங்க ஆளுங்கட்சி இல்லைங்க, அதனால் இங்கே ஆளுங்கட்சி திமுக, அங்கே ஆளுங்கட்சி பாஜக, அவங்கள தான் எதிர்க்க முடியும், இவங்களெல்லாம் போட்டின்றதே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தானே இப்படின்லாம் சொன்னார். அப்போ கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அவங்க இல்லை. அவங்க இந்த குவாலிஃபையிங் ரவுண்டில் தோற்று போயிட்டாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ உங்கள் 2 பேருக்கும் தானே போட்டி. அதனால் அந்த லீக் மேட்ச்லேயே தோற்று போன 2 பேர் சேர்றதுனால உங்களுக்கு என்ன வந்தது? ஃபைனலில் நீங்கள் 2 பேரும் தானே நிற்க போகிறீங்க. அப்புறம் அவங்க சேர்ந்தா என்ன, சேராட்டி என்ன? இதில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு வேற சொன்னார். யாருக்கு அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறாரு? யாராவது வந்தால் தானே. யாரும் இப்போதைக்கு வரா மாதிரி தெரியல. அப்புறம் கூட்டணி ஆட்சின்னு அன்றைக்கே ஒரு தீபாவளி ஆஃபர்லாம் கொடுத்து அந்த ஆஃபரை யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம். அதாவது விஜய் அவர்கள் அதிமுகவோட சேர்ற மாதிரி இருந்ததுன்னா அவர் என்ன மாதிரி டிமாண்ட் வைப்பார்? இந்த டெப்டி சிஎம் அப்படின்றதெல்லாம் அவங்க கட்சியில் இருக்க ரசிகர்கள், இன்னும் ரசிகர்கள் தான் சொல்லணும், ஏன்னா அவரே முழு நேர அரசியல்வாதியாக வரல, அவங்க ஏற்றுப்பாங்களா? அப்போ சிஎம் அப்படின்னா அதிமுகவில் ஏற்றுப்பாங்களா? அதுக்கு நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல, தனியாகவே நிற்கிறோம், எதுக்கு உங்களை நாங்கள் சிஎம் ஆக்குறது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எடப்பாடியார் அவர்கள் சிஎம் அப்படின்னா ரசிகர்கள் எங்கள் அண்ணன் தான் சிஎம், அவர் எப்படி எடப்பாடியை சிஎம் ஆக்குவார்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் டெப்டி சிஎம் கூட ஒத்துக்க மாட்டாங்க. மேபி 2.5 இப்படி ஒரு ஃபார்முலாவில் போகலாம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? அதனால் அன்றைக்கு அதிமுகவில் சிலர் தாவேகா நம்மளோட கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக நிறைய ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் தாவேகால இதை எதிர்பார்த்திருப்பார்கள் அப்படின்னு நல்லா தெரியுது. அதனால தான் கூட்டணி அப்படின்ன உடனே ஐயோ போயிடுச்சு அப்படின்ற ஒரு விரக்தியில் தான் அந்த அறிக்கை வந்திருக்கு அப்படின்னு நல்லாவே தெரியுது. இதை பாருங்க, நீங்கள் ஹீரோ, அதனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சினிமாவில் ஒருத்தர் ஹீரோவாக நுழையிறார் அப்படின்னு சொன்னால் படம் ஹிட்டு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4 வாரம் 5 வாரம், இப்போல்லாம் அதான ஸ்டாண்டர்டு. 1 வாரம் 1 நாளே பெரிய விழா எடுக்கிறாங்க. அது கூட ஓடலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவருடைய கேரியர் ஆஸ் எ ஹீரோ அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த சத்யன்னு ஒருத்தர் படத்தில் பயங்கர பில்டப்போட வந்தார் ஹீரோவா. ஆனால் அதுக்கப்புறமா அப்படியே காமெடியனா, அதுக்கப்புறம் துணை காமெடியனாலாம் ஆகி இப்போது ஒன்றும் படத்தில் காணோம் அவரை. அதே மாதிரி தான் ஹீரோக்கள் அரசியலுக்கு வரும்போது எலெக்ஷன்லேயே அவங்க ஃபைட் பண்ணுற எலெக்ஷன்லேயே ஒரு பெரிய அளவு சாதிக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே ஒன்றும் இல்லாமல் அது போயிடும். இது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன், 26 தேர்தலுக்கு பிறகு தாவேகாவுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்த பிறகு அதுக்கப்புறம் யாருமே சினிமாலேருந்து நாங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படவே மாட்டாங்க, அதுக்காகவாது இவர் தேர்தலில் போட்டியிடணும், அவரை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கருத்தில் ஒரு சின்ன மாற்றம் நண்பர்களே. 26 தேர்தல் கூட தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே இன்றைக்கி சினிமாவில் இருக்க பல பேருக்கு ஐயா சாமி இனிமேல் நமக்கு அரசியலே வேணாம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தாவேகா அண்ட் அதனுடைய தளபதி இவங்களுடைய நிலைமையை பார்த்த பிறகு அந்த ஒரு ரியலைசேஷன் எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 26க்கு அப்புறம்தான் தாவேகா தேய்ந்து போகணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே அவங்க தேமுதிக மாதிரி ஆயிட்டாங்க. ஆல் கிரெடிட் கோஸ் டு தளபதி விஜய் அண்ட் அவர் கூட இருக்கிறாங்க பாருங்க ஒரு எஃபெக்டிவான டீம், அவங்களுக்கு தான் இந்த கிரெடிட்டை நம்ம கொடுக்குறோம் நண்பர்களே. சரி விடுங்க, அரசியலில் காமெடியும் கொஞ்சம் வேணும் இல்லையா, சீரியஸாகவே போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அதுக்காகவாது தாவேகா 26 எலெக்ஷன் வரைக்கும் நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
ரைட் நண்பர்களே, அடுத்தது வந்து நம்ம டெய்லி பஞ்சில் ஒரு கமிட்டி ஒன்று போடலாம் அப்படின்னு இருக்கோம். அதாவது பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம், இதை வந்து இன்னும் எப்படி வளர்ப்பது அப்படின்றத பற்றின ஒரு கமிட்டி. இதில் யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்க அப்படின்னா, டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள், அவ்வளோதான். இது நம்ம கமிட்டியில் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஆள் கிடையாது. ஸோ இந்த கமிட்டி வந்து விரைவிலேயே ஒரு அறிக்கை கொடுக்கும். அதில் வந்து இந்த பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம், இதையெல்லாம் எப்படி வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றின சஜஷன்ஸ், இந்த விரைவில் ஆலோசனை யார் யாருக்கோ கொடுக்கும்போது இதை கொடுக்க மாட்டோமா, இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சரி, இந்த ஆலோசனை எங்கே கொண்டு போய் கொடுப்பேன், இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? என்னை மட்டும் கேளுங்க. இந்த மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி, இதை பற்றி ஒரு 4-5 பேரை வச்சு ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்கள கேட்காதீங்க. என்ன மட்டும், நான் தானே இழிச்சவாயன், கேள்வி கேட்டுக்கின்னே இருங்க. சரி, என்ன பண்ணுறது, என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லித்தானே ஆகணும். இப்போது இந்த மாநில சுயாட்சி, அவர்கள் ரொம்ப அழகாக சொல்வார். கலைஞர் அவர்கள் வந்து எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறாரோ அப்போல்லாம் உடனே மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆகிடும் அப்படின்வார். அண்ணாமலை அவர்கள் சரியாக கேள்வி கேட்டிருக்காரு. எப்படிங்க, நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது அப்போல்லாம் இந்த உரிமைகள் இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியல, அப்போ வந்து மந்திரி பதவி கேட்கறது தான் வந்து உங்களுக்கு முக்கியமாக இருந்தது, ஆனால் இப்போ வந்து உடனே நீங்கள் வந்து மாநில சுயாட்சி அப்படின்னு பேசுகிறீங்களா, இப்படி இந்த கமிட்டியை போட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி விடுங்க, எத்தனையோ குழு நியமிச்சிருக்காங்க இந்த பொருளாதார ஆலோசனை கொடுப்பதற்கு, அதுக்கும் தான் ஒரு குழு போட்டாங்க. ஆமாம், என்ன ஆச்சு அந்த குழு, அதில் இடஒதுக்கீடு அப்ளை பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி இருக்கட்டும், விடுங்க. ரைட், அடுத்தது வேலூர் பக்கத்தில் காட்டுக்கொல்லை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு அருகில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 குடும்பங்கள் அப்படின்னு நினைக்கிறேன், அவர்களுக்கு சொந்தமான நிலங்கள் இதெல்லாம் வந்து வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னு நோட்டீஸ் வந்திருக்கிறதா எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்திருந்ததுங்க. இது வந்து அந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக அதிமுகவும் குரல் கொடுத்துருக்காங்க, திமுகவும் குரல் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தவிர்த்து எல்லா கட்சிகளுமே வந்து குரல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து திமுக தரப்பில் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி போயிட்டாங்க. டகால்னு தாவேகாவும் நாங்களும் ஒரு கேஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு இஸ்லாமிய அமைப்பு அந்த தலைவர் மட்டும் இதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் நான். இப்போ எல்லாரும் எதிர்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்போ அந்த திருச்செந்துறை கிராமத்தில் பிரச்சனை அப்படின்றது இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, பிரச்சனை தீர்த்து வைக்கப்படவில்லை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த வேலூர் பக்கத்தில் இந்த ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இது பற்றின விளக்கம் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, இந்த புதிய சட்டம் இது வேணாம் அப்படின்றது வந்து திமுகவுடைய கொள்கை, அதிமுகவும் அந்த கொள்கையில் தான் இருக்காங்க. சரி, நான் அதுக்கெல்லாம் போகல. நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சரிங்க, புதிய சட்டமே வேண்டாம், நீங்கள் வந்து மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்ன மாதிரி அதை அமல்படுத்த மாட்டோம்னு கூட சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை பற்றிலாம் கேள்வி கேட்கல. என்னுடைய விண்ணப்பம், வேண்டுகோள் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். தமிழகத்தில் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான நிலங்கள்லாம் என்னென்ன அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து நீங்கள் வெளியிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நாளை பின்ன யாராவது வீடு நிலம் வாங்குறாங்க அப்படின்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையில் சிக்க வேணாம் இல்லையா? அப்புறம் நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் ஆகிடுவோம். இது வந்து அந்த வக்ஃப் வாரியத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலம், அதை ஆக்கிரமிக்கிறோன்ற பேர் எங்களுக்கு வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு தமிழக அரசாங்கம் தமிழகத்தில் எந்தெந்த நிலங்களெல்லாம் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து அப்பப்போ ஒரு நோட்டீஸ், அந்த திருச்செந்துறையில் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது, இப்போ அந்த வேலூரில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அப்பப்போ வராமல் ஒட்டுக்கா அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு, அப்பா இந்த நிலத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து நீங்கள் காலி செய்ய வேண்டும் இத்தனை நாட்களுக்குள், இல்லைனா வந்து அந்த ஆதாரங்களை ட்ரிபியூனலில், அந்த பழைய சட்டப்படி, நான் அதுக்கு தான் வரேன், புது சட்டம் இல்லை, ட்ரிபியூனலில் கொண்டு போய் சமர்ப்பிக்கணும், ட்ரிபியூனல் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வீடு வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்னும் போது எந்த விதமான ஒரு கலக்கமும் இல்லாமல் தைரியமாக வீடு வாங்கலாம், விற்கலாம் இல்லையா? இதுதான் என்னுடைய வேண்டுகோள். செய்வாங்களா? இதில் என்ன தடை இருக்குன்னு எனக்கு தெரியல. வக்ஃப் வாரியத்துக்கு எது இதெல்லாம் சொந்தமானது அப்படின்னு நீங்கள் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிட்டிங்கன்னா மக்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன் நாம் போயிட்டு அதை ஆக்கிரமிக்கணும்? ஆக்கிரமிப்பில் இருக்கவங்களும் அவங்களாவே வெளியேறினா நல்லது, இல்லைன்னா நோட்டீஸ் கொடுத்து வெளியேறட்டும், இல்லை ட்ரிபியூனல் முடிவு பண்ணட்டும். பழைய சட்டத்தின்படியே நடந்துட்டு போட்டோமே, சட்டத்தின்படி நடக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது?
சரி, இனிமேலாவது அரசாங்கம் இப்படி ஒரு லிஸ்ட் வெளியிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நான் சொல்றது? அடுத்தது இன்னும் வந்து குறைந்தபட்சம் ஒரு 6-8 மாசத்துக்கு வந்து எதுவுமே கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது யாராவது ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க. அதாவது அதிமுகவில் இருக்கவங்க பாஜகவை எது தவிர ட்வீட் போட்டிருக்கலாம், இல்லை பாஜகவில் இருக்கவங்க அதிமுக எது தவிர ட்வீட் போட்டிருக்கலாம், இல்லை ஏதாங்க பேசியிருக்கலாம். உடனே அதை வச்சுக்கின்னு எல்லா சேனல்லையும் வந்து அன்றைக்கி 8 மணி 9 மணிக்கு பெரிய விவாதம் நடத்தலாம். ஸோ நம்மளை மாதிரி ஆளுங்க தான் கண்டென்ட் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுனுக்கிறோம். அவங்களுக்கு வந்து இனிமேல் பிரச்சனையே இல்லை. அது பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டுக்கிறார், அதிமுக பாஜக மோதல் முற்றுகிறதா, கூட்டணி உடைகிறதா, இது நிலைக்குமா நீடிக்குமா ஒன்றாகுமா அப்படின்னு 8 மாதம் இதை வச்சே ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் புரியல. யாராவது எங்கேயாவது ஒருத்தர் பேசிட்டு தாங்க இருக்க போகிறாங்க. சரி, இவ்வளோ பேசுகிறாங்களே, மேற்கு வங்காளத்தில் 24 பாராளுமன்ற தேர்தலில் என்ன லட்சணத்தில் அந்த கூட்டணி இருந்தது சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கேரளத்திலேயே என்ன லட்சணத்தில் இருந்தது? அப்போ புள்ளி கூட்டணியில் பிளவா, புள்ளி கூட்டணியில் இருப்பவர்கள் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கொள்கிறார்களா இப்படின்னு எந்த சேனல்லையாவது விவாதம் வச்சாங்களா? ஏன் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? உடனே சார் அது மேற்கு வங்காளம் கேரளா அப்படிலாம் பேசாதீங்க. இங்கேருந்து காசா வரைக்கும் கண்ணு தெரியுது, உக்ரைன் வரைக்கும் கண்ணு தெரியுது, இது கண்ணு தெரியாதா? ஏன் ஊபியில் ஏதாவது நடந்தால் கண்ணு தெரியுது, மாப்பியில் நடந்தால் கண்ணு தெரியுது, இதெல்லாம் கண்ணு தெரியாதா? ரைட்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு வங்காளத்தில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி யாரும் விவாதம் பண்ணதா தெரியல. கேட்டால் அது எங்கேயோ அது துபாய் பக்கெட்டு அங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. என்னங்க, துபாய் தாண்டி காசாலாம் தெரியுது, இங்கே இருக்கிற மேற்கு வங்காளம் தெரியல அப்படின்னா சரி விடுங்க. ஊடகங்கள் இந்த மாதிரி அப்படியே அந்த பத்திரிகை தர்மம் ஊடக தர்மத்தை கட்டி காப்பாற்றுற வரைக்கும் தான் நம்மளை மாதிரி இண்டிபெண்ட் சேனல்கள் வந்து ரன் ஆக முடியும். அவங்கெல்லாம் வந்து அந்த பத்திரிகை தர்மத்தோடு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல்லாம் யார் பார்க்க போகிறாங்க? அப்புறம் சோஷியல் மீடியான்றதே ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த சோஷியல் மீடியா, இண்டிபெண்ட் சேனல்ஸ், இண்டிபெண்ட் மீடியா இவர்களெல்லாம் வாழ வைப்பது இந்த சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்றது வந்து நாளைக்கு எங்கே மழை பெய்யும், தங்கம் விலை என்ன, நாளைக்கு ஸ்கூல் லீவா, இதுக்காகத்தான் மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் அப்படின்னு நான் சொல்கிறது அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ். மற்றபடி வந்து நீ லூசு நான் லூசு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பார்க்கறதுக்காக அல்லது கட்சி சார்புடையவர்கள் இன்னைக்கு அவரை போட்டு கிழிக்கிறாங்களா, இவரை கிழிக்கிறாங்களா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் இவங்க தான் பார்க்குறாங்களே தவிர கருத்துருவாக்கம் அப்படின்றதுக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. அதெல்லாம் அந்த பிளாட்ஃபார்மை விட்டு விலகி போய்விட்டது நண்பர்களே. அடுத்ததாக பாபா எத்தனை வருஷம் கழிச்சு இடியில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ப்ராசிக்யூஷன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சோனியா காந்தி அவர்கள், ராகுல் அவர்கள், அதுக்கப்புறம் சாம் பிட்ரோடாவா, ஆமாம், அப்பப்போ ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டு அப்புறம் கட்சி கருத்து இல்லை அவர் கருத்துன்னு வாங்க, கட்சியை விட்டு நீக்கினான்னு வாங்க, மறுபடியும் வந்து கருத்து சொல்வார். இப்படியே ஒருத்தர் இருப்பார்ல, ஆமாம், அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவருக்கு எதிராகவும் இந்த மாதிரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இத்தனை வருஷம் கழிச்சு இது வந்து சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட், நேஷனல் ஹெரால்டு அப்படின்னு. இப்போ தான் ப்ராசிக்யூஷன் கம்ப்ளைண்ட்டே ஃபைல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இனிமேல் எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல. இந்த கேஸு ஆல்ரெடி வந்து அவுட் ஆன் பெயில் தான் ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸில். சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, இதில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே, ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவங்க ஏற்கனவே பெயிலில் இருக்காங்க, அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். கோர்ட் அவங்களுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. இது நடுவில் ராபர்ட் வத்ரா, அவங்க அது பிரியங்கா வத்ரா அவர்களுடைய கணவர், ஆமாம், அவரை வந்து இடி சம்மன் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. விசாரணை நடந்து வருகின்றது. இதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம். அதில் தான் விசாரணை நடக்கின்றது. ரொம்ப அழகாக ஒரு பேட்டி கொடுத்துக்கிறார். நான் அரசியலுக்கு வந்தேன்னா இவங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாங்க, அதனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு. இன்னும் எத்தனை பேர் தான் இந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படின்னு தெரியல. சமீபத்தில் அவங்க சொன்னாங்க, நான் வந்து அரசியலுக்கு வந்திருந்தால் சூப்பர் ஸ்டார் ஆகிருப்பேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி இதையும் எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்கலாம், யார் வாங்கலை வரவானா அப்படின்னு சொன்னது அந்த குடும்பம் தானே வந்து காங்கிரஸ் கட்சியே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வரணும்னா என்ன வேணான்னு சொல்லிட போகிறாங்க? இல்லை நீங்கள் வரக்கூடாதுன்னு யாராவது தடை போட்டுக்கிறாங்க. தாராளமாக வாங்க, வந்தால் தான் தெரியும் என்ன அப்படின்னு. வராமையே நான் வந்தால் இவங்களுக்கெல்லாம் பயம். இப்படியே எத்தனை பேர் தான் மறிச்சல் காமிச்சிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. வரேன் இல்லை, இவர் இல்லை, அவர் சொல்கிறேன். அவர் வந்து நான் வந்தா அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். சரி, இப்போ தான் வந்து விசாரணையை சுறுசுறுப்பாக எடுத்துக்கிறாங்க. இது எப்படி அது ஒரு வாரத்தோடு போயிருமா, இல்லை வந்து கடைசி வரைக்கும் இட் பி டேக்கன் டு த லாஜிக்கல் கன்க்ளூஷனா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இந்த முறை இந்த கேஸ் மட்டும் இல்லை, சமீபத்தில் நடந்த சில ரெய்டுகள், இது எல்லாமே வேகம் எடுக்கும், சுறுசுறுப்பாக
அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அப்படின்னு தான் தெரியுது. ஆனாலும் பாஜகவை நம்ப முடியாது. வரட்டும், அப்போ பார்க்கலாம். அடுத்தது இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா, இதை எதிர்த்து ஏராளமான கட்சிகள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் விசாரணைக்கு வரப்போகின்றது. இதில் வேற அந்த கான்ஸ்டியூஷனாலிட்டி இதை பற்றி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்றத்தை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு வேற இப்போ பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மசோதா இது அரசியல் சட்டப்படி இருக்கின்றதா இல்லையா அப்படின்னு ஜனாதிபதியே முடிவெடுக்கணும் அப்படின்னா கூட, ஏன்னா ஜனாதிபதியாக இருக்கவர் ஒரு நீதிபதியாக இருந்திருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதனால் அவருக்கு சட்டத்தை பற்றி அந்த அளவுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் உச்ச நீதிமன்றத்தை கன்சல்ட் பண்ண வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ அந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா வேற கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா? இது மாதிரி அரசாங்கம் ஒரு சட்டத்தை போடுறது, அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போகிறது. இங்கே கூட அந்த ரம்மி தடை சட்டம் அது முதல்ல கொண்டு வந்தாங்க அதிமுக ஆட்சி காலத்தில், அதையும் காஷ் பண்ணாங்க. மறுபடியும் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரும்போது அந்த மசோதாவை கவர்னர் திருப்பி அனுப்பினார், மறுபடியும் அவங்க திருப்பி அனுப்பிச்சாங்க, சட்டமாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கோர்ட்டில் இது காஷ் பண்ணுறாங்க. இப்போ அந்த டைம் லிமிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்டே நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு அந்த ரம்மி நிறுவனங்கள்லாம் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறாங்க. அந்த விசாரணை போய் நிற்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒரு மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, உடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க. அது அப்படியே கோர்ட்டில் விசாரணை போய் நிற்குது. ஏற்கனவே கோர்ட்டுகளில் லட்சக்கணக்கில் கேஸ்லாம் தேங்கி இருக்குது. அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டத்தையும் நீங்கள் கோர்ட்டில் கொண்டு போய் கேஸ் போட்டு அங்கே விசாரணை நடந்து அப்புறம் கோர்ட்டு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இதையெல்லாம் தவிர்க்கணும்னா ஒரு அருமையான ஆலோசனை இருக்குது. ஒரு சட்டத்தை கொண்டு வரத்துக்கு முன்னாடியே எப்படி அந்த கான்ஸ்டியூஷனாலிட்டி பற்றி டிசைட் பண்ணணும்னா கோர்ட்டை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஹைகோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ ஜூரிஸ்டிக்ஷன் எங்கனோ அங்கே நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சட்டத்தை கொண்டு வந்தால் இந்த கோர்ட்டுடைய நேரத்தை இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டு மற்ற கேஸை கவனிக்க முடியாமல் செய்கிறாங்க பாருங்கள், அதை தடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு ஒவ்வொரு தடவையும் இதை இப்போ சில பேர் கேட்கலாம், ஏன் சார் அது சட்டம் வந்த பிறகு கோர்ட்டுக்கு போனால் என்ன, இல்லை அதுக்கு முன்னாடி போனால் என்ன, அப்போ அந்த நீதிபதிகள் அவங்களுடைய டைம் தானேனா கரெக்ட். இதுவும் ஒரு நல்ல கேள்வி தான். ஒன்று செய்யலாம், இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவங்களை கொண்ட ஒரு குழு அமைத்து அந்த மாதிரி சட்டம் அந்த மசோதா டிராஃப்ட் அந்த வரைவு மசோதாவை அவங்கக்கிட்ட கொடுத்து வெட்டிங் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் யாராவது ஒருத்தர் உடனே கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸு பெண்டிங்கில் இருக்குது கோர்ட்டு. இதில் இவங்க வேற கேஸாக போட்டுருந்தாங்கன்னா எல்லா சட்டத்தையும் கோர்ட்டு தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு ஆகிப்போச்சு. அட்லீஸ்ட் அந்த ப்ரொசீஜரல் டிலே அந்த கோர்ட்டில் போகிறது அப்படின்னு இருக்குல்ல, அதையாவது முடிவு பண்ணி அந்த சட்டம் அமலுக்கு வருமா இல்லையா. இப்போ ஒரு ரம்மி சட்டம் கூட எடுத்துக்காங்க, அது அமலுக்கு வருமா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல, சட்டம் போட்டால் கூட எந்த மாதிரி அன்சர்டனிட்டி இல்லாமல் தவிர்க்கலாம். இந்த ஆலோசனை யாராவது எடுத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல. சரி, விலையெல்லா ஆலோசனை நம்ம அள்ளி விட்டுக்கினே இருப்போம். அதை தவிர நம்ம வேறு என்ன பண்ண போகிறோம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.